வணக்கம். நான் இரா கணேசன். புரட்சி கவி பாரதி தமிழ்நாட்டினுடைய இலக்கிய செழுமையை, கல்வி வளத்தை கண்டு கண்டு வியந்து போன ஒரு மாபெரும் புலவன். அவன் இந்த தமிழகத்தினுடைய கல்வி நலனை பாட நினைக்கிற போது, கல்வி சிறந்த தமிழ்நாடு, கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று அற்புதமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி நலனை பேச வருகிறான். தமிழ்நாட்டினுடைய கல்வியை நினைக்கிற போதே அவருக்கு முதலிலே தோன்றுகிற ஒரு மாபெரும் கவிஞனாக, மாபெரும் படைப்பாளனாக தோன்றுகிறவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அந்த கம்பனுடைய சமாதியிலே நின்றுதான் நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். கம்பனுடைய சமாதி என்று சொல்வதை விட, கம்பன் என்கிற ஒரு மாபெரும் விருட்சம் கடைசியில் விதையாக மாறி இந்த மண்ணில் புதைக்கப்பட்ட இடம், இந்த மண்ணில் மீண்டும் தமிழ் முளைப்பதற்கு அடித்தளமாக அமைந்த இடம். இது ஒரு கம்பன் தமிழ் திருக்கோயில் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், சிவகங்கை சீமையிலே, செட்டிநாட்டு மண்ணிலே, நாட்டரசன் கோட்டை என்கிற ஒரு குக்கிராமத்தில்தான் இந்த இடம் இருக்கிறது. தமிழகத்தினுடைய எத்தனையோ கிராமங்களிலே கம்பன் சோழ நாட்டிலே வாழ்ந்திருந்தாலும், பல்வேறு இடங்களிலே அவன் தமிழ் பணியை ஆங்காங்கே சுற்றியெல்லாம் அவன் எழுதியிருந்தாலும் கூட, கடைசி நேரத்தில் இந்த சிவகங்கை மண்ணில்தான் அவன் வாழ்ந்து தன்னுடைய இறுதி நாட்களை முடித்திருக்கிறான் என்பது சிவகங்கை மண்ணுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த நாட்டரசன் கோட்டையிலே அவர் வாழ்ந்த காலத்தில், அவர் தன்னுடைய இறுதி நாட்களை முடித்த காலத்தில், இந்த தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டு, அவர் இந்த மண்ணை நேசித்த விதம், இவையெல்லாம் ஒரு சிறப்புமிக்க வரலாற்று ஆவணங்களாக என்றைக்கும் தமிழ் காட்டும் நல்லுலகில் இருக்கும்.